உள்ளே விடுறதுக்கு ஏற்கனவே எல்லா பிளானும் பண்ணி முடிச்சுட்டான். ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 சுயேட்சை 20 சுயேட்சையை திமுக காரனை நிறுத்த வச்சுட்டான். அந்த 10-20 சுயேட்சைக்கு ஏஜெண்ட்டாக திமுக காரனை எண்ணுற இடத்துலையும் தேர்தல் இதில் வாக்குச்சாவடியிலையும் கொண்டு வரணுங்கிறது தான் ரொம்ப நாளாக அவங்க போடக்கூடிய ஒரு சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்துக்கு இதுவாக தான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். எல்லாத்தையும் ஏஜென்ட்டுகளெல்லாம் உள்ள நாளைக்கு பாருங்கள், திங்கக்கிழமை வெறும் ஏஜென்ட்டுகளாக உள்ளே இருப்பான். எல்லாம் திமுக காரன். எல்லாம் பிராண்ட் என்ன சொல்லுவான், நான் சுயேட்சை வேட்பாளர்னு காடை காமிப்பான். சுயேட்சை வேட்பாளர், ஒரு சுயேட்சை வேட்பாளரே திமுக காரன் தான் நின்னது. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த சுயேட்சை வேட்பாளர்லாம் நிறுத்தியிருக்காங்களே, அவன் ஓட்டு திமுகவுக்கு தான் போடுவான், அவனுக்கே போட மாட்டான். ஏன்னா இவங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கு எண்ணு மையிலையும் 20-30 பேர் திமுக காரன் உள்ளே இருப்பான். இப்படித்தானே அக்கப்போர் பண்ணாங்க. இதில் உள்ளே பண்ணிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு முன்னாடி வாக்கு சீட்டு இருக்கும், அதில் ரெட்டையலைக்கு குத்திருப்பாங்க. இது அந்த எண்ணுறவர் அப்படி பார்த்துட்டு ஏடிஎம் கேம்பார், கொஞ்சம் இருங்க அந்த சீல் இருக்க அது கொஞ்சம் மேலே இருக்குது, இது செல்லாதம்மா. அவங்க ஏடிஎம்கேக்காரங்க இதுங்க ரெட்டையலைக்கு உள்ளதானுங்க, அந்த கட்டத்துக்கு உள்ளதான விழுந்துருக்குன்னா தயார் பண்ணுவான். அப்படி இப்படித்தான் அந்த கருணாநிதி தோத்தார் அண்ணா நகரில் 1980. காலையில் என்ன ஆரம்பித்து எல்லா தொகுதியும் சொல்லியாச்சு. மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் ரிசல்ட்டை வர விட்டாங்க. அதுக்கப்புறம் தோற்று போன கருணாநிதியே எம்ஜிஆர் வந்துக்கிட்டு இல்லை அவர் இருக்கட்டும். ஏன் எம்ஜிஆர் எப்படி சொன்னார்னா, எம்ஜிஆர் அப்போ இந்திரா காந்தி பிரதமர், இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து நின்னாங்க. அப்போ எம்ஜிஆர் தனியாக நின்று ஜெயிச்சிட்டார். அவருக்கு என்ன ஒரு இது சந்தேகம்னா, அந்த இந்திரா காந்தி பிரதமரை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு பிரச்சனையை அவர் பண்ணுவார், நிறையா திட்டங்களை போடுவார் கவுக்கிறதுக்கு இதெல்லான்ட்டு. சரி, ஒரு தீய சக்தியை நம்ம மகிழ்ச்சிப்படுத்திட்டா கொஞ்சம் வேகம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அவரே ஜெயிச்சதாக இருக்கட்டும்ப்பான்னு சொன்னார். அன்னைக்கு இவங்க பண்ணின அக்கப்போர் நைட்டு 2 மணிக்கு அடித்தான் சென்னாய் நகர்லாம். அங்கே தான் கருணாநிதிக்கு ஓட்டே விழுகலைன்னு சொல்லி வீட்டு ஜன்னல்கள்லாம் அடித்தான். இந்த இதுலேயும் என்ன கூத்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது இந்த வாக்கு இயந்திரத்தில் மற்ற அதை நம்பகத்தன்மையை பற்றி விட்டுடலாம், அது வேறு. இந்த வாக்கு இயந்திரம் எந்தெந்த தெருக்காரன் எவனுக்கு ஓட்டு போட்டாங்கிறது வெளிப்படுத்திடுது. ஏன்னா 2 தெருவுக்கு தான் நகர்ப்புறங்களில் ஒரு பூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 900-950 வரை இருக்கும், 1000க்கு மேலே போகாது. அப்போ இந்த 400-950 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 தெருவில் வந்துடுவாங்க சென்னையில். அப்போ இந்த 2 தெருக்காரன் எவனுக்கு போய் போட்டான்னு தெரியும். சேகர்பாபு போய் அங்கே சவுகார்பேட்டையில் போய் தகராறு பண்ணி அவங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ணி இதெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணாங்க.